नमः शिवाय ओम नमः शिवाय हर हर भोले नमः शिवाय. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அருள்மிகு திரு உண்ணாமுலை உடனுரை அண்ணாமலையார் சிவ ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா இப்போ தம்புனுக்கு போற பதக்கிட்ட தான் இருக்கு. ஒரு மலை ஓரத்துல அழகான விழா தான் இந்த ஆலயம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சரி வாங்க இந்த ஆலயத்துக்குள்ள எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். என்னதான் இது ஒரு சின்ன கோயிலா இருந்தாலும் பட் அந்த கோயிலோட அமைப்பும் அந்த என்வாயன்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து யாருக்கெல்லாம் அமைதி ப்ரிஃபர் பண்றீங்களோ கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வரலாம். இந்த கோயிலோட பாதி போர்ஷன் பாத்தீங்கன்னா கோகோல தான் வச்சிருக்காங்க. ஏர்லி மார்னிங் திறந்துட்டு அப்புறம் ஒரு 10 மணி போல இந்த கோயிலை அடைச்சிருவாங்க. திரும்பி 6 மணிக்கு மேல வந்தீங்கன்னா தான் இந்த கோயிலை திறப்பாங்க. ஸோ நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்க இந்த கோயில இருக்கலாம். அண்ட் இந்த வருஷம் 12ஆம் மாசம் 13ஆம் தேதி வந்து இந்த கோயிலோட ஆண்டு திருவிழா செய்யறாங்க. ஸோ நேரம் உள்ளவங்க கண்டிப்பா வந்து இதுல கலந்துக்கலாம். உண்மையை சொல்லனாங்க இந்த கோயிலோட எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் இங்க வந்தப்ப எனக்கே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப பேர் அவங்க வேண்டிய விஷயம் இந்த கோயிலுக்கு வந்த பிறகு நடந்ததாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் சிவனுக்கு உகந்த நாள் அப்ப இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இந்த கோயில வந்து கொண்டாடுவாங்கன்னு சொன்னாங்க. கோயிலுக்கு வெளியே பாத்தீங்கன்னா காலபைரவர் இருந்தாரு, நம்ம ஹனுமான் இருந்தாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா நாகம்மா புத்து வச்சிருந்தாங்க. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா டத்தோ சாமியும் புத்தர் சாமியும் வச்சிருந்தாங்க. சரி வாங்க உங்களுக்காக கோயில ஒரு சின்ன டூர் சுத்தி காமிக்கிறேன். பார்க்க சின்ன கோயில் இருந்தாலும் நிறைய கடவுள் இந்த கோயில்ல நிறைஞ்சு இந்த கோயிலே வந்து முழுமையடைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு வெளியே நிறைய பாதுகாவல் நாய் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. உங்களால வர முடிஞ்சப்ப சில சாப்பாடு எடுத்து வர முடிச்சுன்னா கண்டிப்பா வந்து நாய்க்கு கொடுங்க. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல வந்து ஒரு சிவ ஆலயம் இருக்கு. இந்த கோயில் சிவ ஆலயத்திலே வந்து தியானம் பண்றதுக்காக வந்து பல பேர் ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க. கண்டிப்பா சிவராத்திரிக்கெல்லாம் வந்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப விசேஷமா இருக்கும். இங்க உள்ள சிவன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமா இருப்பாரு. ஒரு திருவண்ணாமலையில ஒரு சிவன் எப்படி இருப்பாரோ அந்த அளவுக்கு கம்பீரமா தான் இருக்காரு. அவர் இருக்கிற இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா திருநூறு சாம்பல், அப்புறம் ஒரு தலைக்கு நேரா பாத்தீங்கன்னா அந்த குகையில இருந்து சொட்டு சொட்டா தண்ணீர் ஊத்துற மாதிரி இருந்துச்சு. அந்த காட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு நைட் டைம் வர விட பகல்ல இல்ல ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். என்னதான் சூரியன் வெயில் அடிச்சாலும் இந்த மலைப்பகுதி வந்து அதை அப்படியே தவிர்த்து நம்மளுக்கு ஒரு நிகழ கொடுக்கும். ஸோ நேரம் இருக்கிறப்ப கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வாங்க. அட்ரஸ் நான் ஷேர் பண்றேன்.